டிசைனர் பேபின்னா, நீங்கள் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை எந்த மாதிரி இருக்கணும்? அவரை மாதிரி அறிவு இருக்கணும், ஐஸ்வர்யா மாதிரி அழகு இருக்கணும், இவரை மாதிரி ஓட்ட சக்தி உசேன் போல்ட் இருக்கணும். மாதிரி ஓடணும். இந்த மாதிரி என்னெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி என்னது கர்ப்பப்பையில் உருவாக்கி குழந்தைய வெளியே கொண்டு வர அளவுக்கு ஐன்ஸ்டீன் அளவுக்கு மூளை வேணும்னா தயார் பண்ணி கொடுக்குற முன்னேற்றம் வந்துருச்சு. ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆயில் அதிகமாக இருக்குது. ஆனால் ஜப்பான்லலாம் விலைவாசி தாறுமாறாக இருக்கிறதுனால சராசரியாக குடும்பம் நடத்துறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. வந்து பல பேர் கல்யாணம் பண்ணிக்கல, குடும்பம் நடத்துகிறாங்க, தனி வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து முதுமை பெரிய பாரமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஏஜ் இருக்கு, பார்த்துக்க ஆள் இல்லை. இப்போ அந்த ஜப்பானில் இதுக்கு தீர்வு காணணும்னு ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா சயின்டிஸ்ட்டு ரோபோ மெஷின் லேர்னிங்கிற ஒரு வார்த்தை இப்போ அடிக்கடி சொல்கிறாங்க பாருங்கள். மெஷின் லேர்னிங்னா ஒரு ஸ்கூலில் குழந்தைக்கு நீ என்ன கற்றுக் கொடுக்கியோ அது மாதிரி குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு அந்த மிஷினுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது நான் இருக்கேன், எனக்கு முதுமை வந்துடுச்சு, படுக்கையாக இருக்கேன், கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராலையும் வர முடியாது, செய்ய முடியாது அப்படின்னா மிஷினை கொண்டு வந்து உனக்கு தேவையானதெல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதனால் நீ என்னை தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போனால் அந்த ரோபோ எழுந்து தூக்கிட்டு பாத்ரூம் போகும். எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னு சொன்னால் சாப்பாடை ஊட்டி விடும். கிச்சனில் போயிட்டு இந்த சமையலை எனக்கு செஞ்சு கொண்டு வா அப்படின்னா அதுக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க, செஞ்சு கொண்டு வரோம். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா செய்யும், செஞ்சுட்டு உட்காந்துரும், இல்லை நின்றுடும், இல்லை போய் சார்ஜிங்கில் நின்றுடும் ஏதோ. ஆனால் இவங்க குரல் கேட்டால் வந்துடும், இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இப்போது போயிட்டுருக்கு. ட்ரேடர்ஸுக்கு என்ன மாதிரி இது பண்ணுது? ட்ரேடர்ஸுக்கு வந்து இன்றைக்கி தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தேவை இருக்குது, டெக்னாலஜி தேவை, கண்டிப்பாக தேவை இருக்குது. ஆனால் இன்னும் என்னுடைய ட்ரேடர்ஸ் நினைக்கல ஃபுல்லாக வந்து. ஏன்னால் எப்படி தேவை இருக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் வந்து எத்தனை அரசியல் பிரச்சனைகளை பற்றி பேசினாலும், டெய்லி எத்தனை குறைகளை அரசியல்வாதிகளை பற்றி வருத்தங்களை தெரிவித்தாலும் வந்து முன்னேறிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாநிலம். ஆமாம், அதை நான் திரும்ப திரும்ப பதிவு செய்வேன். எந்த கட்சியும் தனிப்பட்ட இதை கொடுக்கல, நான் கிரெடிட் கொடுக்கல. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கிரெடிட் கொடுக்குறேன்.